ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக கதிரேசன் வீட்டுக்கு சுடரை வந்து கைது பண்ணுறதுக்காக வர்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கதிரேசனும் நிஷாவும் செய்வது அறியாமல் என்ன நடக்குது இங்கே, யார் இவங்க, எதுக்காக வந்து நம்ம ரேணுகா வந்து கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த போலீஸை அழைச்சிட்டு வந்ததே வந்து மனோகரன் தான். இதுக்கு மேலே வந்து சுடரால் எங்கேயுமே வந்து இருக்க முடியாது. ஏன்னா அவள் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பிராயச்சித்தை தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது போலீஸ் வந்து இவளை கைது பண்ணிட்டு போகிறாங்க. இது எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே மனோகரனை காணவே காணுங்க. ஏன்னா வந்து இந்த சுடர் விஷயத்தில் மனோகரன் தான் மெயினே. அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே மனோகரனும் மல்லியும் மட்டும்தான் அரும்பாடு பட்டாங்க. ஆனால் என்னடா எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு கூட அவர் இல்லையே, எங்கேயோ தப்பு நடக்குதே அப்படின்ற மாதிரி நமக்கே தோணிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அதிரடியாக இப்படி ஒரு விஷயம் பண்ணி மாஸ்டர் பிளான் போட்டு சுடரை வந்து மாட்டி விடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா விஷயத்துலையும் மல்லியும் மனோகரன் சேர்ந்து தான் வந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்து பண்ண மல்லிக்கு கெட்ட பேரும், விஜய்க்கும் மல்லிக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால மனோகரனுக்கு ரொம்பவே கில்ட் ஆகிடுச்சு. நம்மளால தான் வந்து நம்மளோட தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆகுது, இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் மட்டுமே தனியாக வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர்லேருந்து வரும்போது வந்து மல்லியை மட்டும் விட்டுட்டு அவர் வந்து ரிட்டன் போயிட்டு இது யாருக்குமே தெரியவே தெரியாது. போயிட்டு அந்த போலீஸ்க்கும் மனோகரனுக்கும் நல்ல பாண்டிங் வந்துருச்சு இல்லையா. அங்கே போயிட்டு இந்த மாதிரி சுடர் உங்களுக்கு தெரியும் தானே, அவள் மேலே எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் மேலே நிறைய கேஸ் இருக்குது, எதுக்காக கேட்குறீங்க, அவளை பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளை தான் நாங்கள் வலை போட்டு தேடிட்டு இருக்கோம், எங்கேயுமே அவள் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி சொல்கிறீங்க வாங்க, எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து மனோகரன் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு வரணும்னு நினச்சி தான் அவர் வந்து எல்லாம் பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து வர முடியாத வந்து சூழல் ஏற்பட்டுருச்சு. சரி எப்படியாச்சும் வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. ஆனால் அவரால் வரவே முடியல. சரி எப்படியாச்சும் வந்து தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா வர முடியல. இப்போ வந்து மனோகரன் அழைச்சிட்டு வந்து நிற்கிறாரு கதிரேசன் வீட்டில். இந்த மாதிரி ஆனால் அவர் வந்து உள்ளே வரல. கண்டிப்பாக நான் தான் வந்து போய் சொன்னேன்னு நினைப்பாங்க. இங்கே தான் அவள் இருக்கா, நீங்களே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி முடிச்சிட்டாரு. உடனே உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனால் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வந்துட்டு கைதி இருக்கிறா, அவளை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். என்ன மேடம் பைத்தியகாரத்தனமாக கைதியை இதுன்றீங்க என்ன மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி உங்கள் வீட்டில் தான் வந்து இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, அதனோட அடிப்படையில் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை உங்களுக்கு ஏதோ ராங்காக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அப்படி இங்கே யாருமே வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் தான் வரலான்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டையாக போயிட்டுருக்கு. சரி கைதி பேர் என்ன அப்படின்னு கேட்க, சுடரான்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை. சரி இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க எல்லாரையும் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து கதிரேசனும் வந்து சரி அக்கா வளைச்சிருவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அக்கா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்காப்பா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம் நாங்கள் வந்தால் எங்களுக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லவும், நம்ம போயிட்டு நிஷா அக்கா போலீஸ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, போலீஸா என்ன நிஷா போலீஸ் அது இதுன்னு போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட, இல்லைக்கா அவங்க அழைச்சிட்டு வர சொன்னாங்க. என்னாச்சு நிஷா உனக்கு, அவங்க கூப்பிட்டா நான் வந்துடணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைக்கா வந்து என்னான்னு மட்டும் பாருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வந்ததுமே வந்துட்டு சுடருக்கு நல்லாவே தெரிஞ்ச போலீஸ் தான் அந்த போலீஸ். உடனே தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இவளுங்க இங்கே ஒசூர்லேருந்து சென்னைக்கு எப்படி வந்தாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருந்துகிட்ருக்கேன். அப்போ தான் வந்துட்டு மேடம் வணக்கம் மேடம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவுமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாமல் வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு படபடன்னு தெரிஞ்சிருச்சு. நிஷாவும் பார்த்துட்றா, ஏன் அக்கா இவ்வளோ படபடன்னு ஆகிறதுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுமே ரொம்ப குழம்பி போகிறா. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேச்சில் தடுமாற்றம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. யார் நீங்களா, என்ன மேடம் இப்படி கேட்குறீங்களே போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
சரி வாங்க உங்கள் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? யார் நீங்கள்? ஏண்டி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஃப்ராடு தில்லாலங்கடைய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பதுங்கியிருந்தா என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினச்சிட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மேடம் நீங்கள் யார் நீங்கன்னே எனக்கு தெரில, சும்மா தேவையே இல்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, உங்களுக்கு அதெல்லாம் நான் யார் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், அதனால் இந்த நடிப்பை என்கிட்ட போட்டுட்ருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு கோவம் தாங்க முடியல. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தாங்க முடியல. அப்பா இவங்க எந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிலப்பா, ஒருவேளை மல்லி அனுப்ப ஆளாக இருக்கும். மல்லி அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து படைக்கிட்டு கேட்குது. உடனே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக இவங்களுக்கு புரியல. என்னடா இது இப்படி வந்து இவ கேட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இல்லை இதுக்கு மேலேயும் வந்து நான் இதை விட்டு வைக்கிறதா இல்லை, இப்போ நீ வந்தால் நல்லது, இல்லைனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஹலோ நீங்கள் யாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லவும், அப்படியா சரி உள்ளே வச்சு லாடம் கட்டினா எல்லாமே வந்து தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா, இது ஏதோ சதி வேலை போலப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீ பயப்படாதம்மா, உன் கூட தான் நான் இருக்கேன்னா, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை குடும்பத்தை ஏமாற்றிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, நான் யாரையும் ஏமாற்றவே இல்லையே, என்ன சொல்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுமே, என்ன சொல்கிறேனே புரியலையா? உனக்கு எப்படி புரியும்? நீயே சரியான ஃப்ராடு, உனக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? உனக்கு எதுவுமே புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. நிஷாவுக்கு பட்டப்பட்டன்னு தாங்க முடியல. அப்போ இவ அக்கா கிடையாதா? அப்போ மல்லி சொல்கிற மாதிரி இவ வந்து வேற யாரோ அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து ஷாக் ஆகுது. என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் எல்லா பிரச்சனையுமே வந்து இவ்வளோ இதாக முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலை. பார்ப்போம். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அப்பா நாமளே இருக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.